என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ வீடியோவோட டைட்டில் பார்த்துருப்பீங்க, எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025க்கான ஸ்டடி பிளானர். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு 10 டேஸ் உட்காந்து, ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னைக்கு என்ன வீடியோ போட போகிறீங்க, என்ன டெஸ்ட்டு கொடுக்க போகிறீங்கன்னா எனக்கு முன்னாடியே சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த வருஷம் நம்ம ரெடி பண்ண ஸ்டடி பிளானர், நான் ரெடி பண்ண கம்ப்ளீட் ஸ்டடி பிளானர் 3 மாதம் நான் என்ன பண்ண போகிறேன். ஸோ அடுத்த மாதத்துலேருந்து 7ஆம் தேதியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் வீடியோஸு. ஸோ இன்றைக்கி வீடியோ நடத்துகிறேன், ஏதாச்சும் ஒரு டாபிக் இன்றைக்கி நடத்துகிறேன்னா அந்த வீடியோவை பேஸ் பண்ணி அடுத்த நாள் உங்களுக்கு ஹோம்ஒர்க் காலையில் இருக்கும், டெஸ்ட்டு சீரீஸ் சாயங்காலம் இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எஸ்எஸ்சி சிஜிஎல் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டும் அதுதான், ஆனால் நான் எப்படி படிக்கணும், எடுத்த உடனே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடவா, இல்லை எடுத்த உடனே பொறுமையாக டாபிக் வைஸ் படிக்கவா, அதுக்கு தான்ப்போ இந்த ஸ்டடி பிளானர். ஸோ 3 ஃபைல் உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் நான் கொடுத்துட்றேன், ஸ்டடி பிளானர் அப்படியே கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு வீடியோவை முழுசாக பாருங்கள், அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம். ஏன்னா ஸ்கிப் பண்ணிடாதீங்க, நிறைய விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஸ்டடி பிளானர் இந்த வீடியோவுக்கு கீழேயே இருக்கும். நீங்கள் அந்த ஸ்டடி பிளானரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். 3 மாதம் என்னென்னைக்கு என்னென்ன வீடியோ போட போகிறேன்றதை கம்ப்ளீட்டாக அந்த பிடிஎஃப் ஃபைலை நான் கொடுத்துருக்கேன். சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கு என்ன டாபிக் நடத்த போகிறேன், அடுத்த மாதத்துக்கு என்ன டாபிக் நடத்த போகிறேன், அதுவும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா முக்கியமாக சில பேருக்கு அந்த பிளேலிஸ்ட் கண்டுபிடிக்க முடியல என்னோடய சேனல்னு சொன்னீங்க. இப்போது அந்த பிடிஎஃப் இருக்குல்ல, அதில் நீங்கள் ஆவரேஜ் ஏதாச்சும் ஒரு டாபிக், இப்போ நீங்கள் ஆவரேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆவரேஜை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ப்ளேலிஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ அந்த பிடிஎஃப்லேயே என்னென்ன நான் நடத்தியிருக்கேனோ அது எல்லாமே வீடியோ கிளம்ஸ் பண்ணி அந்த வீடியோஸை மொத்தமாக எடுத்து அந்த ப்ளேலிஸ்ட்டில் போட்டு உங்களுக்கு லிங்கே கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் தேடவே வேணாம். பர்முடேஷனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கொயர் ரூட்டை கிளிக் பண்ணுங்கள். அது டேரெக்டாக நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் எங்கே ஸ்கொயர் ரூட் நடத்தியிருந்தேனோ அந்த இடத்துக்கு போயிடும். ஓகேவா? ஸோ பர்ஃபெக்டான ஒரு ஸ்டடி பிளானராக இருக்கும். அன்னன்ன டேட்டில், நான் சொன்ன டேட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும். அடுத்தது ஹோம்ஒர்க் டெஸ்ட்டு. ஸோ ஹோம்ஒர்க் எங்கே இருக்கும், டெஸ்ட் எங்கே இருக்கும்? ஆல்ரெடி நீங்கள் ஆப்டிடியூட் ரீசனிங் வாங்கியிருந்தீங்க, 99 ரூபா தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக நிறைய பேர் வாங்கிட்டீங்க. ஒருவேளை வாங்கலைன்னா தயவு செஞ்சு வாங்கிடுங்க அந்த கூப்பன் கோட் முடியறதுக்குள்ளே. அப்புறம் ஆனால் என்ன ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னு கேட்காதீங்க. 99 ரூபா இருக்கிறதுலே சீப்பஸ்ட்டு ரேட்டுப்பா. இதுக்கு மேலே கம்மியானால் வைக்கவும் முடியாது. ஸோ அதனால் மறந்துடாமல் நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட் அப்படின்ற கூப்பன் கோடை போட்டு ஆப்டிடியூட் ரீசனிங் டெஸ்ட்டை மறந்துடாமல் வாங்கிடுங்க. அதை வாங்கிட்டீங்கன்னா வேறு எதுவுமே வாங்கிடாதீங்க. ஏன்னா அதுக்குள்ளேயே உங்களுக்கு 7ஆம் தேதியிலேருந்து புதுசாக ஒரு டேப் இருக்கும், எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025ன்னு. அதுக்குள்ளே நான் சிம்பிளிஃபிகேஷன் இன்றைக்கி நடத்துகிறேன் அப்படின்னா அந்த ஷெடியூலில் போட்டிருக்கேன் பாருங்கள். அடுத்த மாதம் 7ஆம் தேதி சிம்பிளிஃபிகேஷன், அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் அண்ட் டெஸ்ட்டுன்னு போட்டிருக்கேன். ஸோ 7ஆம் தேதி நான் நடத்திட்டேன்னா 8ஆம் தேதி அந்த நீங்கள் வாங்கினீங்கல்ல டெஸ்ட்டு, அதில் எஸ்எஸ்சி சிஜிஎலுக்குள்ளே சிம்பிளிஃபிகேஷன் டெஸ்ட் அப்புறம் பிடிஎஃப் ரெண்டுமே அது கீழே இருக்கும்பா. ஸோ ஒவ்வொரு டாபிக் நான் நடத்த உங்களுக்கு ஹோம்ஒர்க்கும் இருக்கும், டெஸ்ட்டும் இருக்கும். அந்த டெஸ்ட்டை நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் திருப்பி எழுதலாம். இப்போயும் நீங்கள் எழுதலாம், எக்ஸாமுக்கு போகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி மறுபடியும் நீங்கள் எழுதலாம். ஸோ அதனால் ஒரு டெஸ்ட்டு ஒரு வாட்டி தான் கிடையாது, எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ 3 விஷயம் நான் செய்ய போகிறேன். ஒன்று, வீடியோ டாபிக் வைஸ் வீடியோ போட போகிறேன். அந்த வீடியோவில் ஒவ்வொரு வீடியோலையுமே 25 கொஷனுக்கு குறையாமல் நான் சொல்லி கொடுத்துருவேன். சிம்பிளிஃபிகேஷனாக 25 கொஷின், ஆவரேஜ்னால் 25 கொஷின். ஸோ 25 கொஷனுக்கு குறையாமல் நான் டாபிக் சொல்லி கொடுத்துருவேன். அந்த லெவல் இருக்கும்ல, நான் சொல்லி கொடுக்குற லெவல், அது சிஜிஎலை தாண்டி ஒரு 2 படிக்கட்டு அதிகமாகவே சொல்லித்தரேன். சரிங்களா? அப்புறமா உங்களுக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க்கும் உங்களுக்கு கொடுக்குற டெஸ்ட்டும் அந்த எக்ஸாக்டாக சிஜிஎல் லெவலில் இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கிடைக்கும். நம்ம படிக்கும்போது அதிகமாக படிச்சுட்டு போகலாம். எக்ஸாம் லெவலில் ஒன்று இருக்கும், அந்த லெவலுக்கான டெஸ்ட்டும் அந்த லெவலுக்கான ஹோம்ஒர்க்கும் நான் உங்களுக்கு தரேன். சரிங்களா? இதுதான் என்னோடய பிளான். எல்லா டாப்பிக்கும் நான் கவர் பண்ணிடுவேன். எக்ஸாம் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜூன் எண்டில் தான் சொல்லுவாங்க. ஜூன் எண்டு, ஜூலை அந்த மாதிரி டைமில் தான் எக்ஸாம் வரும். ஜூலை போன வருஷம் எனக்கு தெரிஞ்சு செப்டம்பரில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பீரியட் ஆஃப் டைமில் தான் எக்ஸாம் இருக்கும். ஸோ சாலிடாக நம்மளுக்கு 3 மாதம் இருக்குது. ஈஸியாக அந்த 3 மாதத்தில் படிக்க முடியும். சரிங்களா? நான் வந்து ஒரு 25 கொஷின் நடத்த போகிறேன், ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன், டெஸ்ட் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு மிச்சம் கொஞ்சம் நேரம் இருக்கும். அந்த நேரத்தில் எல்லாமே எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் மீதி இருக்கிற சப்ஜெக்டை படிக்க ஆரம்பிங்க. சரியாப்பா? ஸோ இதுதான் என்னோட பிளான் எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு. இந்த பிளான் பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம்.
எப்போனாலும் ஒருவேளை என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணலை, நானே படிச்சுக்கிறேன், நான் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறேன், நானே படிச்சுக்கிறேன்னாலுமே அந்த பிளானில் கொடுத்துருக்கிற டாபிக் வைஸ் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா ஆல்ரெடி கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்டை வச்சு ஆல்ரெடி என்ன தேவைன்றதை வச்சு தான் ஒவ்வொரு பிளானருமே ரெடி பண்ணுவோம். டெஸ்ட்டுமே அப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்டை வச்சு தான் ரெடியே பண்ணுவோம் டெஸ்ட்டு. ஸோ அதனால் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். மறந்துடாமல் மறுபடியும் சொல்கிறேன், டெஸ்ட்டை வாங்கிடுங்க. நீங்கள் செப்டம்பர் மாதம் வந்து அண்ணா என்னென்னா 200 டெஸ்ட் இருக்குதுன்னு கேட்காதீங்க. என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கம்மியாக வச்சுருப்பேன். ஒரு பீரியட் ஆஃப் டைமில் என்னால் பேமெண்ட்டை ரிவைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போது என்கிட்ட ஆஃபர் கேட்காதீங்க, கிடைக்காது. இப்போயே இந்த 99 கொடுத்து அந்த டெஸ்ட்டை வாங்கிடுங்க. சரியாப்பா? அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் புக், மோஸ்ட்டாக என்னோடய ஃபஸ்ட்டு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் புக்கு அடுத்த மாதம் நான் ரிலீஸ் பண்ணிடுவேன், அடுத்த மாதம் எண்டில். ஸோ அது ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நம்ம கொடுப்போம் எப்போதுமே. சரி, நான் கொடுத்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா. ஸோ அது ரெடி ஆகிட்டு இருக்குது, இன்னும் கொஞ்சம் பிரிண்டிங் ப்ராசஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக அடுத்த மாதம் முடிஞ்சிடும் புக்கு. ஸோ ஃபஸ்ட்டு புக்கு நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த டெஸ்ட்டு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டது எஸ்எஸ்சிக்கு எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க, எஸ்எஸ்சிக்கு சொல்லிக் கொடுங்கன்னு தான் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் உட்காந்து ப்ராப்பராக நான் ரெடி பண்ண பிளானர் உங்களுக்கு நான் தரேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம், கரெக்டாக படிக்க ஆரம்பிப்போம். கண்டிப்பாக எஸ்எஸ்சி எக்ஸாம் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஸோ ரொம்ப நன்றிப்பா வீடியோவை பார்த்ததுக்கு. ஸோ 7ஆம் தேதியிலேருந்து நம்ம எஸ்எஸ்சிக்கான பிளானை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பாய்ப்பா.